உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தட்லாட்டோந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தட்லாட்டோந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. கெத்தான் நண்டு வரான் கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போட்டுலால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா ஏறும் உள்ளார. மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அப்பதான் பிறந்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப் முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டா. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கல்யாணமான தம்பதிகளும் இந்த கேம்ல கலந்துக்க போறீங்க. இங்க என்னதான் மெஹந்தி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாலும் இதுல கலந்துக்க போற கணவன்மார்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி கையில மெஹந்தி போட போறீங்க. டிசைன் மட்டும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் போட்டாலும் உங்க பேர் மட்டும் கணவன்மார்கள் தாங்க எழுத போறீங்க. அதுவும் அலுங்காம குலுங்காம எந்த திசையிலும் ஆடாம கரெக்டா எழுதணும். அதுதான் வந்து கேம். சோ இதுல வின் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்துக்கிட்டு இருக்கு. சோ கேம்குள்ள போயிடலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். கிரி வா கிரி ஓகே வாங்க. மீனா மேம், சிவா சார், என்ன அப்படியே நிக்கிறீங்க? நீங்களும் தான் கேம்ல இருக்கீங்க. ஐயோ, நிலைமை புரியாம இவ வேற கூப்பிடுறாளே. வாத்தி குடும்பத்தை மேல நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க கீழே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன்ல இருக்கிற ரகுவை பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன மீனா யோசிக்கிற? எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்றீங்களா? ஓ சாரி, உனக்கு மருதாணி பிடிக்காதுல்ல? கம் ஆன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. போட்டிக்கு இப்ப எல்லாரும் தயாரா? நாங்க ரெடி. போட்டிக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கண்ணை மூடிக்கோங்க. மகிழினி, கார் குழலிக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பாமா. முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையட்டும். அதுக்கப்புறம் எங்க ஆபீஸ்லயே லோன் போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எதிர்பார்க்கிற ஆசை நடக்காது. அம்மா, கீழே ஏதோ ஜாலியா விளையாடுறாங்க போல இருக்கு, போய் என்னன்னு பாப்போம். சரி வா வாடி. இதே வேலையா போச்சு. போன் அடிச்சா எடுக்கணும்லடா. விடுவாத்தி, இந்த கூட்டத்துல எங்கயாவது காணாம போயிருப்பான். நம்ம கூட தானடா வந்தான், அதுக்குள்ள எங்கடா காணாம போயிட்டு அந்த குட்டி பாலு? அட விடுவாத்தி, அங்க பாரு, அங்க ஏதோ கூட்டமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வா போய் பார்க்கலாம். வா. என்ன ஜானகி, என்ன ஞாபகம் இருக்கா? ஏ திலகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீ பொண்ணு வீட்டு சைடா பையன் வீட்டு சைடா? தியாகராஜன் இருக்காருல்ல, அவரோட பையனுக்கு என் பெரியப்பா பொண்ணை தான் கட்டி கொடுக்குறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கிரி செம்மையா வரும் பாரு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிங்க. சரி சரி. மீனா
யார மீனா தேடுற? யாரும் இல்லைங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா எழுதுப்பா, மேல போடு. ஆமா. என்ன பண்ண சொன்னா என்னைய பண்ணி வச்சிருக்க? இரு, இது கூட நல்லா புது டிசைனா தான் இருக்கு. ஐயோ, ரகு சித்தப்பா கரெக்ட்டா சூப்பரா பண்ணுவாரு. ஆமாண்டா மச்சி. பாரு, ஜாங்கிரி புழிரா. நல்லா போடுறாங்கல்ல மெஹந்தி. அடேங்கப்பா, எல்லாரும் மெஹந்தில பயங்கர ஆர்வமா இருக்கீங்க போலயே. சூப்பர் சூப்பர். இதே ஆர்வத்தோட எல்லாரும் கலக்குங்க. குத்து பேமெண்ட் விட அதிகமா பேசுறான். என்ன வாழ்க்கடா இது. நான் வாத்தி கைய பிடிச்சு டூயட் பாடலான்னு ஆசைப்பட்டேன். வாத்தி வேற இங்க எங்கேயோ தான் இருக்கா. கடவுளே, அவன் கண்ணில் மட்டும் நான் கல்யாண மாப்பிள்ளையா மாட்டிடக்கூடாது. காப்பாத்துப்பா. கொஞ்சம் ஸ்டைலா போடுங்க. இந்த கொரில்லா வாய வேற நம்மள போக்கஸ் பண்றான். கண்டுபிடிச்சிருவானோ? வேற வழியே இல்ல. கர்ச்சி போச்சு, மூஞ்சிய மறைச்சிட வேண்டியதான். என்ன ரகு, கண்ணை மட்டும் தானே மூட சொன்னாங்க, நீங்க ஏன் முகத்தையும் மூடிக்கிட்டீங்க? அது வந்து வர வர எம்ஏலியே எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. நான் எழுதும் போது நானே கண்ணை திறந்து பார்த்துட்டா, அதான் முழுசா மூடிக்கிட்டேன். உன் கைய கொஞ்சம் காட்டுமா? இந்தாங்க. செம்மையா இருக்குல்லடா. பாத்தி, பொண்ணோட அப்பா 2 பேருக்கு தானே கல்யாணம் சொன்னாங்க. இங்க என்ன இத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? டே மெண்டல், இது மெகந்தி ஃபங்க்ஷன் டா. அப்படினா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. நான் இத்தனை பேரை பார்க்க வரல. என்னோட டார்கெட் அந்த மாப்பிள்ள தான். நான் அவனை பார்க்காம இங்க இருந்து வரமாட்டேன். அவன் முகரையை நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல பார்க்கணும். எங்க அவன்? என்ன இந்த மாப்பிள்ள மட்டும் மூஞ்சில கர்ச்சீப் கட்டிருக்கான்? ஒரு ஆங்கிள் அவனை பார்க்கும்போது நம்ம ஃப்ராட் புட்டிபால் மாதிரியே இருக்கானே. ஏண்டா மூட்டு பாடுறா. கடவுளே, எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். டேய், யாரா ஜெயிப்பா? எப்படி எங்க அப்பா தோத்துறாரு, மாமா தான் ஜெயிப்பாரா? மானத்தை வாங்கிடாதீங்க, ஜெயிச்சிருங்க. ஆமா. இதுக்கு மேல இங்க இருந்தா வசமா மாட்டிடுவோம். தப்பிச்சு ஓடிடுறா ரகு. என்ன ரகு, நீங்க இங்க பாருங்க எப்படி கிறுக்கி வச்சிருக்கீங்க. ஒழுங்கா முகத்துல இருக்கிற துணியை எடுத்துட்டு பார்த்து வரீங்க. மெஹந்தி தப்பா இருந்தா போட்டோல அசிங்கமா காட்டி கொடுத்துடும். ஐயோ, நான் ரூல்ஸ் ரொம்ப மதிக்கிறவன். என்னால துணியெல்லாம் கலட்ட முடியாது. அப்படியே எழுதுறேன். ப்ளீஸ் ரகு, அப்படின்னா என் கையை விட்டுருங்க. விட மாட்டாளே. சரி, அப்படின்னா நான் கண்ணை திறந்துட்டு எழுதுறேன், நீ கண்ணை முடிக்க. அதாவது எனக்கு உன் முகத்தை பார்த்து எழுத வெக்க வெக்கமா வருது. கண்ணை முடிக்க. முடிட்டியா? டேய், ஆமா. ஏன்டா மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்க? கழட்டு. அம்மா, கேம்ல இந்த மாதிரி பண்ணாதம்மா த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்டா?
அடி உனக்கு என்ன பிறந்தானோ எங்கிருந்து வந்தானோ ட்ரீம்ல கூட டிஸ்டர்ப் பண்ணுவியாடா? இந்த கோட்டு உனக்கு சுத்தமா நல்லா இல்லடா. பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரியே இருக்கிறடா. போடா போ போடா அந்த பக்கம். சார சார காற்றே அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே. சடசடலில் கண் ரெண்டும் தேன் தூவ நனைகிறதே படபடனே கை ரெண்டும் சீராட்ட விழுகிறதே நம் தோளில் மாலையே. அன்பை பொழிகிறது ஆனந்த கீற்றே. இங்கதான் இருக்கா. ஆஹா, வாத்தி நம்ம பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும். குருவி கூடு தலைய வேற, மாப்பிள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் மூஞ்சியவே உத்து பாப்பான். ஏமா ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். ஏமா இங்க வா. நான் கையில பேர் எழுதிட்டேன். நீ இத சுத்தி வட்டம் போட்டு டெக்கரேட் பண்ணிரு. ஓகே சார். ஓகே ஓகே படி படி படி. டேய் டேய் எங்கடா போற? சூச்சு வருதுமா. கடவுளே வருதுமா. அச்சோ, இப்ப என்ன பண்றது? வாத்தியை எப்படி மண்டபத்துல இருந்து வெளியே வர வைக்கிறது? அம்மாவை வாத்தி பார்த்துட்டா மண்டபமே ரெண்டா வெடிச்சு செதறிடுமே. இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி லாக்கு மேல லாக்கா போடுற? முடியல என்னால. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? என்ன யோசனையில இருக்க? போன் ரிங்காவது பாரு. ஐயே வாத்தி, என்னடா உன் போன் அடிக்குது பாரு. புட்டி பாலு எங்க வாத்தி பாரு. வாத்தி மேடம் எங்க இருக்கீங்க? அத நான் கேட்கணும். இப்போ நீ எங்க இருக்க? அது வந்து இங்கதான் பக்கத்துல. அதான் எங்க இருக்க? நம்ம ஆட்டோ விட்டோம்ல, அந்த பார்க்கிங்ல தான் இருக்கேன். வாங்க வாங்க. ஏண்டா ஃபங்க்ஷன் உள்ள நடக்குது, நீ பார்க்கிங்க்கு எதுக்குடா போன? நான் வந்ததுல இருந்து பார்க்கிங்லயே தான் இருக்கேன். நீ எங்கடா அங்க இருந்த? நானும் குருவியும் அங்க உன்னை தேடிட்டு தான் உள்ளே வந்தோம். இல்ல 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 இல்ல, நான் இங்கேயே தான் இருந்தேன். ஏண்டா ஒரு இடத்துல இருக்க மாட்டியா நீ? பச்சை புள்ள மாதிரி திடீர் திடீர்னு காணாம போயிடுற. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிற. திருட்டு பசங்க தான் போன் எடுக்க மாட்டாங்க. சி வாய் மூடு. ஏங்க ஏங்க என்ன திட்டுறீங்க? ஒண்ணு இல்லடா, குருவிய சொன்ன. நீ சொல்லு. என்ன சொல்லணும்? நீ ஏன் போன் எடுக்கலன்னு கேட்டேன். அது வந்து என் போன்ல சிக்னல் ப்ராப்ளம். டேய், சிக்னல் ப்ராப்ளம்னா காலு போகாது. ஆனா உன் போன் ஃபுல்லா ரிங் ஆகுது, நீ எடுக்க மாட்டேங்கிற. அதான் ஏன்னு கேட்டேன். அதான் வாத்தி மேடம் நானும் சொல்றேன். நீங்க கால் பண்ணும்போது நான் அட்டன் பண்றேன். ஆனா அது சிக்னல் ப்ராப்ளத்தால கால் அட்டன் ஆக மாட்டேங்குது. சரி சரி, நீ என்னமோ சொல்ற, அதெல்லாம் போகட்டும். நீ இப்ப மண்டபத்துக்குள்ள வா. நான் இங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் இருக்கேன். என்ன மாப்ள இங்க நிக்கிறீங்க? போயா, அக்காலாம் வந்திருக்காங்க, வாங்க உள்ள போலாம். ஓ அடிச்சிரு. ஐயோ போயா, அந்த பக்கம் போயா. போயா. என்னாச்சு? மாப்ள கோவமா இருக்காரு. என்னாச்சு தெரியலையே ரகுக்கு. ஏன் இப்படி நடந்துக்கறாரு? ஹலோ ஹலோ வாத்தி மேடம். மாப்பிள்ளையா? ஐயோ
யாருடா உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டது? உனக்கா கல்யாணம்? அது நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாண மாப்பிள்ளை கிடையாது. மாப்பிள்ளை மச்சான்னு உரிமையா பேசிப்போம்ல, அந்த மாப்பிள்ளை தான் இது. ஓ சரி சரி சரி, நீ உள்ள வா. நீங்க வாங்க வெளியே. ஏன்டா என்ன வெளியே வர சொல்ற? எனக்கு தான் உள்ள யாரையுமே தெரியாது. அதனால என்னடா, நான் தான் இருக்கேன்ல, நீ வா. இல்ல நான் வரல. ஏன்டா? ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க ஃபங்க்ஷன் நடக்குது உள்ள. இவ வேற விட மாட்டாளே. அது வந்து முன்ன பின்ன தெரியாத ஃபங்க்ஷனுக்கு போய் பழக்கம் இல்ல. நான் ரொம்ப சை டைப். நீ இப்ப என்ன பண்ணினுகிற? நீங்க இங்க வந்து என்ன கூப்பிட்டு போங்க. சரி சரி, நான் குருவி அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, அந்த காப்பர் வாய் மண்டைனெல்லாம் அனுப்பாதீங்க. அவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுக்கு பதிலா நீங்களே வாங்க. என்ன வாத்தி? புட்டி பாலு கார் பார்க்கிங் ஆண்ட இருக்கானா? அப்படியே அவனை வீட்டுக்கு போக சொல்லு. டேய், அவன் என்ன வந்து கூட்டின்னு வர சொல்றான். என்னவா அவனுக்கு உள்ள வர தெரியாதாமா? தெரியாத ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டானாண்டா. தலை எழுத்து. சரி இரு, நான் போய் கூட்டு வரேன். நில்றா. என்ன? நான் வந்தாதான் வருவேன்னு சொல்றான். நான் போய் கூட்டிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஏமா 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 வாத்தே, வாத்தே உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். விட்டா உன்னை இழுத்துன்னு ஓட்டுருவான். நானும் வரேன் இரு. எருமை அம்சாவில போட்டு இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்கும். இவ கையில எல்லாம் என்ன போட வச்சுட்டாரு கடவுள். சொன்னாலும் என்ன முணுமுணுப்பு? கிரி வந்துகிறியே, உன் கைய அப்படியே சீவி விட்ட வாழைத்தண்டு மாதிரி வழ வழ வழன்னு இருக்கு. கிரி, நான் சூப்பரா எழுதிருக்கேன். நீயும் அதே மாதிரி என் கையில சூப்பரா எழுதா. இங்க பிச்சையா போடுறாங்க, கையா இருக்கு. ஆமா, ரகு எங்க? தெரியலையே. எங்கன்னு தெரியலையே கிரி. எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. கிரி பாத்ரூம் போயிருப்பான் கிரி. ஆமா கிரி, நம்ம கல்யாண ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரிலாம் மெகந்தி எல்லாம் வைக்கலையே. ரகு கல்யாணத்துல மட்டும் ஸ்பெஷல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உனக்கு கொடுத்ததே பெருசு, இதுல உனக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா? இந்த ஃபங்க்ஷன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தானே? ஆமா கிரி, அது இல்லாம கல்யாணம் ஆனவங்க கூட கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. கிஃப்ட் எல்லாம் வேற தராங்களாமே. அப்போ ரகு தானே ஜனனி கையில மெஹந்தி போடணும். வேற ஒரு பொண்ணு மெஹந்தி போட்டுட்டு இருக்கா. கிரி, அவன் என்ன மாதிரி எல்லாம் விவரமானவன் இல்லல்ல. முட்டாள். ஒழுங்க ரகு எங்கன்னு போய் பாரு. தப்பிச்சு ஓடிட்டு போறான். இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே போறானே. அசிங்கமா கேட்பேன். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நல்லாவே தெரியும். அவன் சொன்ன மாதிரி செய்யலனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேற ஏதாவது செய்வான். ஒழுங்கா நீ போய் பாரு. கிரி, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிஃப்ட் எல்லாம் தராங்க கிரி. முண்டும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல தான் நமக்கு ஜாக்பாட் பிரைஸே இருக்கு. இந்த கிஃப்ட் காசுப்பட்டு என் மொத்த பிளானையும் சொதப்ப போறியா? சீக்கிரம் போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நான் எந்திரிச்சா எங்க அம்மா வேற ஏதாவது வேலை கொடுத்து என்னை அனுப்பி வச்சிடுவாங்க. நீ போ. இவன் எங்கதான் போய் தொலைஞ்சன்னு தெரியல. நீங்க I am so sorry. You are so cute. எழுந்து வந்தேன், அவ்வளவுதான். உன் அப்பாக்கு இதே வேலையா போச்சுடா. ஆமாண்டா. போயிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. இப்ப என்ன பண்றது? பாத்தி நேரா வந்து என்னை பாத்துட்டா மண்டபத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு போயிருவாளே. அந்த குடும்பத்துல இருக்கிற யாராச்சும் பாத்துட்டா என் சாய வெளுத்துருமே. எது திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கான் பார்வதி. ஐயோ, அந்த வாஷ் பேஷன் வாய வேற கூட வர்றானே. வாடா போலாம். டேய் புட்டி பாலு, என்னடா நீ ஊர் திருவிழால தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? உள்ள வர வேண்டியது தானே?
அதான் சொன்னேல வாத்தி மேடம், தெரியாதவங்க கல்யாணத்துக்கு நான் எப்படி வர முடியும்? அங்க என்ன அம்மா அண்ணன் அண்ணின்னு ஏன் சொந்தக்காரவங்களா இருக்கிறாங்க? நீ சொன்னாலும் சொல்லனாலும் உங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க. ஆமா. ஐயோ, எதுக்கு நீ இப்ப சாக்காகிற? ஐயோ, எவ்வளவு பெரிய மண்டபம்னு சொன்னேன். சமாளிச்சிட்டான். அச்சோ, அந்த பூக்காரக்கா வேற மண்டபத்துக்குள்ளதான் இருக்குது போலயே. போன்னு சொன்னா போய் தொலைய மாட்டேங்குதே. 8 திசையில இருந்து என்னை எட்டி உதைச்சா நான் எப்படி தாங்குவேன்? தம்பி ரகே, என்ன திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க? பேசுப்பா. எங்க அம்மா உள்ள என்ன பண்றாங்க? உன் அம்மா தான் இந்த மண்டபத்துக்கு ஃபுல்லா பூ டெக்கரேஷன். ஓ அப்படியா? என்னடா ஓ அப்படியான்னு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி கேக்குற? பெத்ததா எங்க பொழப்பு நடத்துதுன்னு உனக்கு தெரியாது? அது தெரியும். இந்த மண்டபத்துக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட வந்திருப்பாங்கன்னு தெரியும். டெக்கரேஷனுக்கு வர போறாங்கன்னு தெரியாது. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? டேய், சிரிக்க கூடாதாடா? வாத்தி மேடம், இந்த ஓனான் எதுக்கு கூடவே கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? சாவடிக்கிறான். கூழாங்கல் எடுத்து மண்டையில போட்டுருவோம்டா. டேய், நீ சும்மாரு. சரி, நீ இப்ப உள்ள வா. உள்ள நான், என் ஃபேமிலி, உன் அம்மா எல்லாரும் உனக்காக இருக்கும். நீ தைரியமா வா. ஆமா, இவன் சின்ன குழந்தை, உள்ள வந்தா காணாம போயிடுவான்னு பயப்படுற. விட்டா இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் வைப்பல. மவனே, நீ அடி வாங்க போற. டேய், நீ வாடா, சீக்கிரமா போலாம். ஏன் சீக்கிரம் போணும்? உள்ள மெகந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குடா. உள்ள எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருக்காங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இப்படிதான் பண்ணணும். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தாங்க.